சத்தியவசர காலை தியான நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட கிருபையும் இரக்கமும் சந்தித்த இடம் சிலுவை என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். கிருபையும் இரக்கமும் சந்தித்த இடம் சிலுவை. இறைவன் மனிதனை படைத்த பின்பதாக மனிதனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதனால் அந்த கட்டளையை மனிதன் மீறி பாவம் உலகத்திலே வந்தது. பாவம் என்று சொன்னால் மீறுதல் அல்லது எல்லையை கடத்தல், இலக்கை தவற விடுதல் என்று பல அர்த்தங்கள் உண்டு. அவை கடவுள் மனிதனுக்கு நியமித்த அந்த இலக்கை அவன் தவற விட்டபடியினாலே அவன் பாவத்திற்குள்ளாய் விழுகிறான். இப்போ ஏற்கனவே ஆண்டவர் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்தார். நீ பாவத்தை செய்தால், இந்த கட்டளையை மீறுவாயானால் மரணம் அதற்கு தண்டனையாய் உனக்கு வரும். மரணம் என்பது பிரிவு, சர்ற பிரகாரமான எங்களுடைய மரணத்தை அது குறிக்கிறது. கடவுளையும் மனிதனுக்கும் இடையிலே பாவமானது நுழைந்தபடியினாலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஏற்படுகிற உறவிலே ஏற்படுகிற விரிசலையும் அது குறிக்கிறது. மனிதன் பாவத்திற்கு மீட்சி பெறாமல் பாவத்தோடு கூட ஜீவிக்கும் பொழுது அவன் நித்தியமாக கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டவனாக நரகத்திலே பங்கடைவதையும் அது குறிக்கிறது. அவன் மனிதனின் பாவத்தை செய்தபடினாலே மனிதனை மீட்க முடியாத ஒரு சூழல் உண்டானது. ஆனபடியினால் இறைவன் மனிதனை மீட்கும்படி தானே மனு எடுத்து இயேசு என்கிற பெயரிலே இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்து அவர் 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே அவர் ஜீவித்து, கடைசி 3.5 ஆண்டு காலத்திலே அவர் மனிதர்களை நல்வழிப்படுத்த தம்முடைய பக்கமாய் கொண்டு வர, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு மீட்சியை பெற வேண்டும் என்ற முயற்சியிலே அவர் ஈடுபட்ட பொழுது மனிதர்கள் தங்களுடைய பாவத்தின் உச்சகட்டமாக மிக குரூரமான முறையிலே அவரை சித்திரவதை செய்து, அவர்களை மிகவும் கேவலமான, அந்த நாட்களில் இருந்த மிக கேவலமான ஒரு மரண முறைமையை அவருக்கு கொடுத்து, மரண தண்டனையை கொடுத்து, ஊரெல்லாம் அவரை பார்த்து சிரிக்கத்தக்கதாய் ஊருக்கு புறம்பாக அவரை சிலுவையிலே ஆணிகள் அடித்து தொங்க விட்டிருந்தார்கள். கடவுளுக்கு எதிராக மனிதன் வாழ்ந்து அவருடைய கட்டளைகளை மீறி அதன் விளைவின் உச்ச கட்டமாக மனிதனை மீட்கும் பொருளாக, மீட்பின் தியாக பலியாக தம்மை அர்ப்பணிக்க வந்த அந்த தியாகியை, அந்த பதிலான பலியை, நம்மை மீட்கும் பொருளாக வந்தவரை அவர்கள் சிதைத்து சின்னா பின்னமாக்கி கொடூரமான முறையில் அவரை நடத்தி அவரை சிலுவையிலே தொங்க விட்டார்கள். ஏறக்குறைய 6 மணி நேரம் அந்த கொடூரமான சித்திரவதையை அவர் அனுபவித்தவராய் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை சற்று உங்களுடைய கண் முன்பாய் கொண்டு வாருங்கள். அவர் பிழை எதுவும் செய்யவில்லை. அவர் செய்த குற்றத்திற்காய் அவர் சிலுவைக்கு செல்லவில்லை. மனுக்குலம் பாவம் செய்தது. மனிதர்கள் தங்களுடைய குரூர புத்தியினால் அவரை சித்திரவதைப்படுத்தி அவர் யாரென்று உணராதவர்களாய் இப்பொழுது அவரை தொங்க விட்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கேட்கிறார், நான் என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவர் ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்பி எனக்கு என்னை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளியவர்களை அழிக்க முடியாது என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்டார். அவர் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் அது அல்ல. பாவத்தினால் தூரமாக்கி இருந்த, கடவுளை விட்டு தூரமாயிருந்த, பாவத்தினால் நித்திய அழிவை நோக்கி போய்கொண்டிருந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பின் மிகுதியினால், அந்த இரக்கத்தின் மிகுதியினால், அந்த கிருபையின் மிகுதியினால்
அவர் பரம் விட்டு பூலோகம் வந்தார், மனூறு எடுத்தார். இப்பொழுதும் அவர் யாருக்காக வந்தாரோ, யாரை மீட்கவென்று யார் மேல் இரக்கம் காட்டினாரோ, யார் மேல் கிருபை வைத்து அவர்களுக்காக தம்முடைய உயிரை அர்ப்பணித்தாரோ, அந்த ஜனக்கூட்டம் இப்பொழுது அவரை சித்திரவதைப்படுத்தி இப்பொழுது அவரை தொங்க விட்டிருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் அவர்களை அழித்திருக்கலாம். இந்த சிலுவையிலே இருந்து ஒரு நொடி பொழுதிலே அவர் தப்பி போயிருக்கலாம். தனக்கு எதிராக காரியங்களை செய்தவர்கள், தனக்கு எதிராக தன்னை காரி துப்பினவர்கள், தன்னை அடித்தவர்கள், தன்னுடைய உடலை கிழித்தவர்கள், தன்னுடைய கைகளை கால்களை ஆணிகளால் கடாவினவர்கள் எல்லாரையும் அவர் ஒரு நொடி பொழுதிலே அழித்திருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, அவர் யார் என்பதை உணராமல் மனுக்குலம் அவருக்கு துரோகம் செய்தாலும் அவர் தான் யார், தான் என்னதற்காக வந்தேன் என்பதை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அந்த கொடூரமான அந்த சூழ்நிலையில் மத்தியிலே, அந்த குரூரமான மனிதர்கள் மத்தியிலே, அந்த கொடும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யாருக்கு இரக்கம் காட்டும்படி, யாருக்கு கிருபை காட்டும்படி அவர் வேண்டுகிறார் தன்னை அந்த நிலைமைக்கு ஆளாக்கினவர்களை. சிலுவையில் அவர் தொங்கின பொழுது அவருடைய உச்சகட்ட இரக்கம், அவருடைய உச்சகட்ட கிருபை வெளிப்பட்ட ஒரு விதம் இது. அருமையானவர்களே, அவர் நினைத்திருந்தால் அவர்களை தரைமட்டமாக்கி இருக்கலாம், சாம்பலாக்கி இருக்கலாம். அவரோ கிருபையும் இரக்கமும் அவருடைய இருதயத்தை மேற்கொண்டபடியினால், இவர்களுக்காகவல்லவா நான் வந்தேன் என்கிற அந்த காரணம் மேலோங்கி நின்றபடியினால் அவர்களை பார்த்து இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று வேண்டுகிறார். எவ்வளவு பெருந்தன்மை, எவ்வளவு இரக்க சுபாவம், எவ்வளவு கிருபை! நமக்காக வந்தவர் அவர். கல்வாரி சிலுவையில் சென்று தம்முடைய ஜீவனை அர்ப்பணித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவரை விசுவாசித்து நம்பி அவரிடத்திலே வருகிறவர்களை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி அவர்களும் தம்மை போல நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட அவர் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கொடூர சிலுவையிலே தொங்கும் பொழுது கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி மற்ற தனக்கு எதிராய் குற்றம் இழைத்தவர்களை மன்னித்த அந்த இயேசுவினுடைய சுபாவத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நமக்கு எதிராக காரியங்களை செய்கிறவர்களை மன்னிக்கிறோமா? இரக்கம் காண்பிக்கிறோமா? அவர்களுக்கு தயவு பாராட்டுகிறோமா? சில வேளைகளிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நமக்கு எதிராக காரியங்களை செய்கிறவர்கள், நமக்கு எதிராக குற்றச் செயல்களில் ஈடுபடுவர்கள், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை அறியாமல் அல்லது அவர்கள் யோசிக்காமல் செய்துவிட்டால் நாம் என்ன செய்கின்றோம்? அதை குறித்து வன்மம் பாராட்டி அதற்கு பழிக்கு பழி வாங்க நாங்கள் முற்படுகிறோம். அல்லது நாங்கள் சொல்லுகிறோம், என்னுடைய செத்தாலும் என்னுடைய சாவுக்கு வராத, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறவர்களாக, நாங்கள் இருமாப்பு உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன் இயேசுவுக்காக ஜீவித்தான். அவன் செய்தது இயேசுவுக்காக சாட்சியாய் நின்றதை தவிர வேறு எதுவும் இல்லை. அவனை கல்லால் எறிந்து கொன்றார்கள். அப்பொழுது அவனும் இதே விதமாய் தான் ஜெபித்தான். பாருங்கள், இன்றைக்கு நாம் கல்லறிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நம்முடைய மனைவியை, நம்முடைய கணவனை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உடன்பிறப்புகளை அல்லது நமக்கு தெரிந்த நம்முடைய நண்பர்கள், உறவுகளை
அவர்கள் செய்த தப்பிதங்களை கிருபையாய் மன்னிக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? இதனாலே நாங்கள் சிந்திப்போம். சிலுவையில் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உச்சகட்டத்தை அடைந்து நமக்கு வெளிப்படுத்தியது. நாம் அதே காரியத்தை செய்வோமா? மற்றவர்களை மன்னிப்போமா? பிடிவாதங்களை விட்டு விலகுவோமா? இரக்கத்தை காண்பிப்போமா?